நாங்கள் எழுந்த வண்ணமாக 1 ராஜாக்கள் புத்தகத்துக்கு நாங்கள் திருப்புவோம். ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் ஒரு பொருளுக்காக நாங்கள் எடுக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமென். நாங்கள் இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்க போறேன். ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒரே ஒரு வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். நாங்கள் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த சாயங்கால வேளைக்காக எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, மீண்டுமாக இந்த சாயங்கால வேளையிலே உம்முடைய சாயங்கால இந்த ராத்திரி பந்திக்கு நாங்கள் மீண்டுமாக ஒன்று கூட நீர் எங்களுக்கு உண்டாக்கின இந்த காலத்துக்காகவும் இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த பூமியிலே உம்முடைய தீர்க்கதரிசியை கொண்டு நீர் எங்களுக்கு கட்டளையிட்ட தேவன். இந்த நாளிலே நாங்கள் அதை கை கொள்ளும்படியாக இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்து இந்த நாளிலே நிச்சயமாக உம்முடைய வார்த்தையை திறந்து எங்களுக்கு காண்பித்து நீர் யார், நீர் நேற்றும் என்றும் மாறாதவர் என்பதை நீர் நிச்சயம் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி வருகிறீர். இன்னும் அதிகமாக நாங்கள் அதை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு வார்த்தையின் வடிவிலே எங்களுக்கு புரிய வைப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையிலே அவர் சகல சத்தியத்துக்களும் எங்களை வழி நடத்துவார் என்றது போல நிச்சயமாக நீர் ஆவியாக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து அதை வெளிப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொருடைய இருதயங்களையும் காண்கிற தேவன், ஒவ்வொருடைய உள்ளங்களையும் காண்கிற தேவன், ஒவ்வொருடைய சிந்தனைகளையும் காண்கிற தேவன். தகப்பனே, இந்த வேளையிலே ஒவ்வொருடைய வியாதிகளையும் நீ காண்கிற தேவனாயிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, உம்மிடத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே நிச்சயமாக நீர் விடுதலை கொடுக்கிற தேவன். நீ சொன்னீர், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று. ஆம் தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம் இடத்திலே கேட்டு நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது வார்த்தையானது எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் வார்த்தையிலே ஜீவன், வார்த்தையிலே விடுதலை உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் வார்த்தையாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே தகப்பனே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த ராப்போஜனத்துக்காக ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி தங்களை தாழ்த்தி இந்த வேளையிலே வந்திருக்க ஒவ்வொரு உள்ளங்களே நீர் காண்கிற தேவன். தகப்பனே, வார்த்தையானது அவர்களை சோதித்து புடமிட்டு இந்த வேளையிலே அபாத்துரமாய் அதிலே பங்கு பெறாதபடி ஆண்டவரே மக்களாக தங்களை நிதானித்து ஆராய்ந்து அதை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். விசேஷமாக அடியானை பொறுப்படும் பலப்படுத்தும் உம்முடைய ஆவியினாலே நிரப்பி மாமிசங்கள் அங்கே ஆளுகை செய்யாதபடி சத்தியமானது புறப்பட்டு கடந்து செல்லும்படியாக உம்முடைய ஆவி அளவில்லாமல் அடியானை வழி நடத்தட்டும். கேட்கிற ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியினாலே நிரப்பி மாமிசங்கள் களையப்பட்டு ஆவியினாலே நிறையப்பட்டு உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய வல்லமையும் அவர்கள் காணும்படியாக நிச்சயம் நீர் பேசுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்கப்பட்ட வார்த்தை ஆசீர்வதியும், அதிலே நீர் மகிமைப்படும், நீர் பேசும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தர்மையான நேரத்திலே மெல்லிய சத்தம் என்ற ஒரு தலையங்கத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் ராப்போஜனத்துக்காக சிறிது நேரம் நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆமேன். தேவன் எளிமையிலே வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். அவர் அங்கே மெல்லிய சத்தத்துக்கூடாக எளிமையிலே தன்னை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் ராப்போஜனத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த அப்பமானது தேவனுடைய வார்த்தை ஆயிருக்கிறது. இந்த வார்த்தையை புசிப்பது எங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். ஏனென்றால் அவர்கள் அன்றைக்கு நிழலாட்டமாயிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்தில் இறங்கிய அந்த மன்னாவை அங்கே புசித்தார்கள். அது தேனிட்ட அங்கே பணியாரம் போல இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அது இனிப்பான ஒரு பண்டமாய் இருந்தது. அந்த நாட்களிலே தேவன் அந்த தூதர்களின் அங்கே கரங்களினாலே அங்கே உண்டாக்கப்பட்ட அந்த அப்பத்தை கொண்டு தேவன் அவர்களை போஷித்தார் என்று அங்கே வேதம் சொல்கிறது. ஆமென். அதனாலே அவர்கள் அங்கே வானத்தில் இறங்கிய அந்த மன்னாவை புசித்து அவருடைய வனாந்தர பிரயாணத்திலே அவர்கள் நடந்தார்கள். ஆமென். அது ஒரு நிழலாட்டமாயிருக்கிறது. இன்னைக்கு அதே கிறிஸ்துவானவர் வானத்தில் இறங்கி இன்னைக்கு ஜீவ மன்னாவை கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தை ஆயிருக்கிறது. அதனால்தான் அவர் சொன்னார், அன்றைக்கு அந்த மன்னாவை புசித்தவர்கள் அவர்கள் மரித்து போனார்கள், ஆனால் இந்த மன்னாவை புசிக்கிறவன் ஒரு நாளும் அறியான் என்று. ஆமென். அதுதான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஆயிருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த வேளையிலே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஆமென். அதனால்தான் இன்னைக்கு மணவாட்டியானவள் வார்த்தையினாலே அவள் அலங்கரிக்கப்பட்டு வர வேண்டியவளாயிருக்கிறாள். தன்னை வார்த்தையிலே அவள் வெளிப்படுத்த வேண்டியவளாயிருக்கிறாள். தன்னுடைய மணவாளனை அவள் வெளிப்படுத்துகிற ஒரு இந்த பூமியிலே ஒரு சரீரமாய் அவள் இருக்கிறாள். ஆமென். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒரே சரீரத்தில் இருந்து தேவனை தன்னிடத்திலே வெளிப்படுத்தினார். அந்த தேவன் இந்த பூமியில் இருந்து நான் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். அதே போலதான் தீர்க்கர் சொல்வார், இந்த காலத்திலே மணவாட்டியானவள் தேவன் யார் என்பதை அந்த சரீரமானது வெளிப்படுத்தும் என்று. ஆமென். அதனால அவர் சொன்னேன், நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அது ஒரு அற்புதம் மாத்திரமல்ல, அது அடையாளம் மாத்திரமல்ல, அது அங்கே சுகமளித்தல் மாத்திரமல்ல, அது வார்த்தையும் அது கிரியையும் அது கனியையும் அது வெளிப்படுத்துறதாயிருக்கும். ஒரு காரியத்தை மாத்திரமல்ல. அதனாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் தேவனை தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துகிறவளாயிருப்பார். அது சிறு கூட்டமாயிருக்கும். அது குறியின அங்கே ஒரு மனிதர் அங்கே குறியினது என்பதை விட அது ஒரு சிறு கூட்ட ஒரு ஜனமாயிருப்பார்கள். அது குறைவுள்ளவளாய் இருந்தாலும் அவர்கள் நிறைவாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவளாயிருப்பார்கள். ஆமென். ஏனென்றால் அந்த மணவாட்டி காணக்கூடாத கிறிஸ்துவின் சரீரமாயிருப்பார். அது உலக கண்களால் அதை காண முடியாது. வேதம் என்ன சொல்கிறது? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை அறிந்து கொள்வான். மற்ற உலக மனிதனால் அந்த சரீரத்தை கண்டுகொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் தன்னுடைய சரீரத்தை அவர் மறைத்து வைத்திருக்கார். தேவன் மாத்திரமே அதை அறிந்தவராயிருக்கிறார். இன்றைய நாளிலே உங்களை என்னையும் அவர் அறிந்த தேவன்.
நாங்கள் எங்கே இருப்போம், எப்படி இருப்போம், நாம் எப்போது இழந்து போவோம், எப்பொழுது நாங்கள் மீட்கப்படுவோம், எல்லாமே அவர் அறிந்த தேவன். ஆமென். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதனால்தான் இந்த நாளிலே நாங்கள் தேவனுடைய கட்டளைக்கு இணங்கி இந்த நாளிலே அவருடைய பந்திக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய வார்த்தையை நாங்கள் புசிக்க வந்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் இதை புசிக்கிற வேளையிலே அது எங்களுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்குறதா இருக்கும். ஆமென். ஏனென்றால் தேவன் எளிமையிலே தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். இந்த காட்சியை நாங்கள் வேதாமத்துக்கு திரும்பி பார்க்கிற வேளையிலே இந்த எலியாவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போறோம். இந்த எலியா அங்கே சூரச் செடியின் கீழ் வர வேண்டிய ஒரு நேரம் அங்கே வந்தது. தீர்க்கதரிசி சொல்றார், ஒவ்வொரு மனிதனும் அந்த நிலைக்கு அங்கே வந்தே ஆகவும். நீங்கள் உங்களுடைய கற்பனையினாலே நீங்கள் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே அவன் எவ்வளவு ஒரு பெரிய மகத்தான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமாயிருந்த ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்காக எவ்வளோ ஒரு காரியங்களை ஏற்படுத்தி செய்தியை அனுப்பி அவன் போதித்து நடந்து அற்புதங்கள் அடையாளங்களை செய்த மனிதன் ஒரு சூரச் செடியின் கீழ் வர வேண்டிய ஒரு நேரம் அங்கே வந்தது. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு நேரமாயிருந்து. அவன் அங்கே வந்து என்ன சொன்னான்? ஆண்டவரே, நான் சாக வேண்டும். பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுற ஒரு பதிலை பாரு. ஏனென்றால் அவனுக்கு எல்லாமே விட்டு போனது போல இருந்தது, எல்லாம் இழந்தது போல இருந்தது. எல்லா சூழலையும் அவன் விட்டு ஒரு தனிமையான ஒரு நேரத்திலே அங்கே வருகிற வேளையில் ஆண்டவரே அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பிதாக்களை போல அல்ல, எனக்கு முன்பாக இருந்த பிதாக்களை போல நான் அல்ல, நான் ஒரு பாவியான ஒரு மனுஷன், அதனாலே நான் மரிக்க வேண்டும், நான் சாக போகிறேன் என்ற ஒரு நிலைக்கு அங்கே வந்தான். பாருங்க, தேவ மனிதன் எந்த நிலையிலே ஒரு வர வேண்டிய நேரம் அங்கே வந்தது. அதே போலதான் அருமையான தீர்க்கதரிசியை நீங்கள் பார்க்கிற வேளையிலே அவரும் ஒரு நேரம் வருகிற வேளையிலே துப்பாக்கியை தன் தலையிலே வைத்து தலை சிதறத்தக்கதாக அவர் அமர்த்தினார். ஆனால் அது வெடிக்கவில்லை. வெளியிலே எடுத்து அமர்த்துற வேளையிலே அது வெடித்தது. ஏனென்றால் அந்த நிலைக்கு அங்கே வர வேண்டிய ஒரு சம்பவம் வந்தது. அதான் தீர்க்கதரிசி ஒவ்வொரு மனிதனும் அந்த பாடுகளுக்கூடாக தேவன் அனுமதிக்கிற ஒரு ஸ்தானங்களுக்கூடாக அங்கே கடந்து போகிற வேளையிலே அவர்கள் அந்த நிலைக்கு அங்கே வருவார். ஆனாலும் அவர் சொல்லுகிற அங்கே காரியம் என்னென்றால், தேவன் அந்த மனிதனை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் முடியும் மட்டும் அந்த மனிதனால் மரிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் அந்த எலியாவை கொண்டும் அங்கே தீர்க்கதரிசியை கொண்டும் செய்ய வேண்டிய பல காரியங்கள் அங்கே இருந்தது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அல்லது என்னுடைய வாழ்க்கையில் அந்த நிலை உங்களுக்கு வரலாம். உங்களுக்கும் அப்படியான ஒரு சம்பவம் வருகிற வேளையிலே நான் சாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நீங்க வரலாம். ஆனாலும் தேவன் அந்த நாளையும் நேரத்தையும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர் செய்யாமல் எந்த காரியமும் உங்களை மரணத்துக்கு வழி நடத்த முடியாது. பாருங்கள், அவன் சாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்தான். பாருங்கள், தேவ ஒரு மனிதன் அந்த நிலைக்கு அங்கே வந்தான். ஏனென்றால் தேவன் எல்லா காரியத்தையும் எல்லா மனிதனுக்கும் அங்கே வெளிப்படுத்துறது. தீர்க்கதரிசி சொல்றார், எல்லாவற்றையும் தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வெளிப்படுத்துறது. அப்படியானால் நாங்கள் அதை பார்க்க நாங்கள் குறுகி போன ஜனம், எங்களுக்கும் எல்லாமும் எதனாலே எதற்கு சம்பவிக்கிறது என்பதை நாங்கள் அறியும். ஆனாலும் தேவனுடைய கிருபை எங்களை வழிநடத்துறதா இருக்கிறது. பாருங்கள், அந்த நிலையிலே வந்து சாகர நிலையிலே வந்து ஒரு செடி சூரச் செடியின் கீழே அவன் படுத்திருக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் அவன் சூரச் செடியின் கீழ் யோசபேலுக்கு அங்கே ஒளிந்து அங்கே ஆகாப்புக்கு ஒளிந்து அவன் படுத்திருந்தாலும் அங்கே எலியாவை அங்கே காண தேவன் பரலோகத்திலிருந்து அங்கே பார்த்து கொண்டிருந்தார். ஆமென். அதே போல உன்னையும் என்னையும் இந்த நாளிலே பார்க்கிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை அவர் பார்க்க தேவன் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அதனாலே ஒரு வனாந்திரத்திலே அங்கே வந்த மனிதன் அந்த தீர்க்கதரிசி அங்கே படுத்திருக்கிற வேளையிலே அங்கே ஆகாரம் கொண்டு வர அங்கே யாருமே இல்லை. அவனுக்கு அங்கே சமைக்க ஒன்றுமே அவன் கொண்டு வரவில்லை. அதனாலே தேவன் அங்கே தனிமையாக அவன் அப்படியே அவன் இருப்பானானால் அவன் இன்னும் சீர்குலைந்து அவன் மரித்து போய் விடுவான் என்று தேவன் அறிந்து தேவன் ஒரு தூதனை அங்கே அனுப்பினார். ஆமென். பாருங்கள், தேவன் அந்த தீர்க்கதரிசியை அந்த தேவனுடைய மனிதனை அங்கே போஷிக்க தேவன் அங்கே ஒரு தூதனை அங்கே அனுப்பினான். தூதன் அங்கே வந்து அங்கே தட்டி அங்கே தலைமாட்டிலே அவனுக்கு தணலிலே இடப்பட்ட ஒரு ரொட்டி அப்பத்தையும் அவங்க தண்ணீரையும் அங்கே வைக்கிறான்.
பாருங்க, நெருப்பினாலே அங்கே சுடப்பட்ட ஒரு அப்பம், அங்கே தண்ணீரும் அங்கே வைக்கப்பட்டு எலியாவே எழுந்திரு புசியன். பாருங்கள், அதான் தீக்கர்சி அங்கே போஷிக்க, தீக்கர்சியை வழிநடத்த, தீக்கர்சி அங்கே பாதுகாக்க, அங்கே அவன் எல்லாமே இழக்கப்பட்டு நான் அங்கே தனிமையாக இருக்கிறேன் என்ற ஒரு நிலையிலே சாக அங்கே கிடக்கிற வேளையிலே தேவன் அங்கே ஒரு தூதனை அங்கே அனுப்பினார். ஆமென். அப்படியானால் இன்றைக்கு அவர் நேற்றும் என்று மாறாத தேவனாயிருப்பார். நீங்கள் அந்த நிலையிலே வந்து எல்லாமே தேவன் என்னோடு இல்லையா, அல்லது தேவன் இந்த நேரத்திலே ஏன் இப்படி ஒரு காரியத்தை அவர் செய்தார் என்ற ஒரு நிலையிலே நீங்கள் இருக்கிற வேளையிலே இன்னுமே தேவன் உங்களை பார்க்க தேவனாயிருக்கும். பாருங்க, ஒரு தீக்கர்சிக்கு அந்த நிலை என்றால் உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அந்த தீக்கர்சிக்கு இப்படியாக வைராக்கியம் கொண்டு தேவனுக்காக அங்கே பிழையான அந்த தீக்கர்சிகளை கொலை செய்து அங்கே வானத்தின் அங்கே காரியங்களை அசைத்த ஒரு மனிதன், அற்புதங்களை செய்த ஒரு மனிதன், அங்கே மகத்துவமான ஒரு தீக்கர்சி அந்த நிலையில சாக வேண்டிய ஒரு நிலையிலே அங்கே வந்தான். ஏனென்றால் தேவன் அந்த தீக்கர்சிக்கு என்ன ஒரு பாதையை அங்கே வைத்திருக்கார். அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு பாதையை அவர் வைத்திருக்கார். அது அந்த நிலையிலே ஒரு அவிசுவாசி அங்கே பார்ப்பான் என்றால் அவன் எப்படி கற்பனை பண்ணியிருப்பான், அவன் என்ன நினைத்திருப்பான், எவ்வளோ ஒரு பயந்தாங்கோல், எவ்வளோ ஒரு காரியத்தை செய்த ஒரு மனிதன் அந்த நிலையில போய் படுத்திருக்கான். நிச்சயமாகவே தேவன் அவனோடு இல்லவே இல்லைன்னு சொல்லு, ஆனா தேவன் அவனோடு இருந்தார். ஆமென். இதனாலதான் தீக்கர்சில பிசாசினாலே அங்கே மனவாட்டியை அங்கே காண முடியாது. ஏனென்றால் தேவன் அவளை திரைமறைவிலே அங்கே வைத்திருக்கிறார். ஆமென். ஏனென்றால் அவளுக்கு நேரிட காரியங்களை கண்டு அங்கே அவனால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் தீக்கர்சி தேவனுடைய அங்கே வார்த்தையை அங்கே மறைத்து வைத்திருக்கான். அதே போலதான் தீக்கர்சி பேசின ரகசியங்களும் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தாவியை பெறாத எந்த மனிதனும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் இன்னைக்கு 1008 அங்கே முறைமைகள் காரியங்கள் வினோதமாக இன்னைக்கு அங்கே ஸ்தாபனங்களை போல இன்னைக்கு ஒவ்வொரு கோட்பாடுகள் இந்த செய்தியிலே புறப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆவியை பெறாமல் எந்த மனிதனும் அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியாது. பாருங்கள், அந்த நிலைக்கு அங்கே வந்தான். ஆனால் தேவன் அங்கே அந்த எலியாவை போஷிக்க அங்கே தலையிலே இடப்பட்ட ஒரு அப்பத்தை அங்கே வைத்திருந்தார். ஆமென். அவன் அதை புசித்து எத்தனை நாள் நடந்தான்? 40 நாள் இரவும் பகலும். அப்ப பெரிய ஒரு ஊட்டச்சத்து என விட்டமினோட ரொட்டி சுட்டு இருப்பார். ஆமென். தேவன் அந்த அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு விட்டமின் அங்கே சத்துள்ள ரொட்டி நிச்சயமாக தேவன் கொடுத்திருப்பார். ஆமென். அப்படியானா இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அது அவசியமாயிருக்கு. அவன் இரவும் பகலும் அதை புசித்து நடந்தான் என்று அங்கே வேதம் சொல்கிறது. ஏனென்றால் தேவன் அதனால் தான் சொல்ல எழுந்திருந்து புசி, ஏனென்றால் உனக்கு செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது. ஆமென். அதுக்கு முன்பாக நீ இதை புசிச்சாதான் நீ பலனாயிருப்பாய். ஆமென். அதே போலதான் தேவன் இந்த நாளிலே ஒரு ஊட்டச்சத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைய நாளிலே ஒரு அப்பத்தை அவர் கொடுத்திருக்கார். இதை புசித்தாதான் நீங்க பலத்தோடு நடக்க முடியும். இந்த பொல்லாத இந்த காலத்தில் நீங்க நடக்க வேண்டுமென்றா இந்த அப்பந்தான் உங்களுக்கு இந்த பொல்லாத இந்த காலத்திலே உங்களை பாதுகாக்க முடியும். இந்த வனாந்தர பிரயாணத்திலே நீங்க நடந்து இந்த கொள்ளை நோய்க்கும் ஒரு காரியத்துக்கு நீங்க பாதுகாக்க முடியும் என்றால் இந்த விலையேறப்பட்ட இந்த தேவன் கொடுத்த வானத்தில் இறங்கிய அந்த ஜீவ அப்பந்தான் உங்களை அங்கே பாதுகாக்க முடியும். இதை நீங்க புசிப்பீர்களானா உங்களால சோர்வடைய முடியாது. நீங்க புசிக்க அது பலத்தை கொடுக்கிறதா இருக்கு. நேரமில்லை அது வாசிக்கிறது. அதனால நீங்க வாசிச்சு பாருங்க. அதனாலே அவன் என்ன செய்தான்? 40 நாள் இரவும் பகலும் அந்த பலத்தை கொண்டு அவன் நடந்தான் என்று வேதம் சொல்லுது. ஆமென். பாருங்க, அதுதான் தேவன் கொடுத்த அப்பமாயிருந்து. அதே போல தேவன் இந்த நாளிலே சொன்னார், இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். பாருங்க, எப்படியான ஒரு அனுபவம். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வரலாம். உங்களுக்கு எல்லாமே இழக்கப்பட்டு ஒரு காரியம் அங்கே சம்பவித்து கொண்டிருக்கலாம். எல்லாமே முரணாய் அங்கே இருக்கலாம். தேவனுடைய காரியத்துக்கு நீங்க காலடி வைத்து நீங்க வாஞ்சித்து காரியங்கள் அதிகமாக கேட்க அங்கே எல்லாமே மாறி போற மாதிரி இருக்கு. ஆமென்.
தவறி போற மாதிரி இருக்கு, ஒன்றுமே இல்லாத ஒரு வெறுமை ஆயிருக்கு. மற்றவர்கள் அதை பார்த்து வினோதமாய் சிந்திப்பார், ஆனா தேவன் அதை பார்த்து கொண்டிருப்பார். ஆமென். தேவன் அதை காண்கிறவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு தீக்கர்சி ஒரு சூரச் செடியில படுத்திருப்பது என்பது எவ்வளவு ஒரு வினோதமான ஒரு காரியம். சாக போறேன் என்ற ஒரு நிலைக்கு வரப்போவது எவ்வளவு ஒரு வினோதமான காரியம். ஆனாலும் அவனால் சாக முடியாது. ஏனென்றால் அங்கே மரணத்தை அங்கே ஜெயமாக்கினவர் அங்கே தேவனாயிருக்கிறார். அங்கே யெகோவா அங்கே பார்த்து கொண்டிருந்தார், அவனை பாதுகாக்க அங்கே தூதர்களை வைத்திருந்தார். அதே போலதான் தீக்கர்சி என்ன செய்தார், எத்தனையோ வோல்ட் அவர் மின்சாரத்தில் அவர் அங்கே மின்சார சபையிலே அவர் வேலை செய்தார். அதனால அதிக வோல்ட் நீங்க இங்க பார்க்கலாம், சில இடங்கள்ல அதிக வோல்ட்டான அங்கே கம்பிகள் உள்ள அந்த வயர் போகும். உடனே அவர் என்ன செய்யற, கையுறையை கலட்டிட்டு அதுல பிடிக்க வலிக்கிட்டு ஒரே நிமிஷம் ஒரே செகண்ட்ல மறிக்கிறது. ஆனா கலட்டி பிடிக்கிற வேலையில் அது பிடிக்கலாம் போச்சு. ஆமே. ஏனென்றா அங்கே பணியானது அங்கே இருந்தது. எத்தனையோ வழிகளிலே அவர் தற்கொலைக்கு அங்கே முயற்சித்தார், எத்தனையோ வழியிலே அங்கே மரணத்துக்கு போனார். ஏனென்றால் அவர் பிரசங்கம் பண்ணி அங்கே வருகிற வேளையில் எல்லாமே அங்கே சீர்குலைந்தது போல இருந்தது. எல்லாமே அவன் வைராக்கியமாய் காரியங்களை பார்க்கிற வேளையிலே எல்லாமே செய்திக்கு விரோதமாய் அந்த ஜனங்கள் அங்கே இருந்தார். அதை குறித்து அவர்கள் விமர்சனம் செய்தார். அதனாலே அந்த நிலையை அவர் அடைந்தார். அந்த சூரச் செடியின் அனுபவத்துக்கு அவர் வர வேண்டியதாயிருந்தது. அதே நேரம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட அங்கே மரணங்கள் அவரை தற்கொலைக்கு அங்கே தூண்டினது, அந்த நிலைக்கு வழி நடத்தினது. தேவன் இல்லை என்ற ஒரு நேரம் அங்கே வந்தது. ஆனாலும் தேவன் அந்த தூதனை அங்கே பார்த்து கொண்டிருந்தார். ஆமென். பாருங்க, இதுதான் உங்களுடைய, ஏன் உங்களை தேற்ற நான் சொல்லவில்லை, தேவனுடைய வழி இதுதான். ஆமென். ஏனென்றால் சத்தியத்தை நான் பிரசங்கிக்க கடமைப்பட்டிருக்கு. சத்தியமானது சரியான முறையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது ஒரு மனிதனுக்கு ஆறுதலுக்காகவும் ஒரு மனிதனை அங்கே சார்பாகவும் பேசுகிற காரியம் அல்ல. இதுதான் வேதத்தின் ரகசியமாயிருக்கிறது. நீங்க வேதத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய பாதையும் அப்படிதான் இருந்தது. ஒவ்வொரு தீக்கர்சியுடைய பாதையிலும் அந்த வண்ணமாயிருந்தது. ஆனால் தேவன் அந்த தீக்கர்சியிலோடு இருந்தார். அங்கே தீக்கர்சி அந்த காட்சியை வச்சு அவர் பிரசங்கம் பண்றவர்களே அவர் சொன்னார், ஒரு தீக்கர்சிக்கு அங்கே தேவன் ஒரு ஓய்வை கொடுத்தார் என்று. ஆமென். அவர் சொல்றார், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஓய்வை அங்கே விரும்புகிறார். ஏனென்றால் இவன் தேவனுக்காக ஓடி ஓடி கொண்டு இருந்தான். அதனாலே தேவன் அந்த மனிதனுக்கு ஒரு ஓய்வை கொடுக்க தேவன் அங்கே விரும்பினார். இல்லாட்டி அவன் என்ன செய்வான், சின்ன பின்னமா ஆகிவிடுவான். அதே போல தீக்கர்சியிட இந்த காரியம் நான் பார்க்கிற வேளையில ஒரு நீண்ட நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. ஏனண்டா தீக்கர்சி திலனத்தில் ஆராதனைக்கு வராமல் மீன் பிடிக்கும். ஆக நீங்கள் செஞ்சிடாதீங்க, அது தீக்கர்சி. தேவனுடைய தூதன், போதகருக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசம். அதனாலே அவர் தீக்கர்சியை குறித்து அநேகர் விமர்சனம் பண்ணினார். ஆக நம்ம போப்பறன்னு நினைச்சேன். அப்ப பாருங்க, அப்படியான ஒரு காரியங்கள் அங்கே அவருடைய வாழ்க்கையில வந்தது. ஏனென்றால் அவர் தேவனோடு அங்கே தனிமையில இடைப்பட்டு இயற்கை கூடாக தேவனை அங்கே அவர் அங்கே ரசித்து கொண்டிருந்தார். தேவன் இயற்கை கூடாக கொடுக்கிற அங்கே சாட்சிகளை கொண்டு அவர் தலையங்கம் எழுதினார். அதற்கூடாக அங்கே தேவன் அவரை பயிற்சி வைத்து கொண்டிருந்தார். அதனால சில நேரங்கள்ல அவர் வெளி பிரயாணங்கள் இருந்தார். அதனாலே அவர்கள் அங்கே அநேக காரியங்களை ஒரு தீக்கர்சி மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்துக்கு அங்கே வழி நடத்தினார். ஆனா அந்த தூதனோடு தேவன் நடந்தார். ஆமென். அந்த தூதனுக்கூடாக தேவன் பல காரியங்களை செய்தார். கிறிஸ்துவே அங்கே இறங்கி வந்தார். ஏனென்றால் தேவன் ஒரு பாதை கூடாக தம்முடைய தூதர்களை, தீக்கர்சிகளை, ஊழியக்காரர்களை தேவன் வழி நடத்துகிற தேவனாயிருக்கும். ஏனென்றால் அவர்கள் வினோதமானவர்களாயிருப்பார்கள். அவர்கள் இழக்கப்பட்டது போல இருந்தாலும் தேவன் அவர்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் அவர்களை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு விசேஷித்த காரியம். அங்கே சாப்பாடு இல்லை, வனாந்தரத்தில் படுத்திருக்கிறான். தூதன் எழுப்பி அவன் என்ன செய்யறான், தட்டி எழுப்பி, எலியாவே எழுந்திருந்து புசி. ஆமே, எப்படி இருக்கும் என தூதர் கரங்களினாலே சுடப்பட்ட அப்பமா இருந்தது. தேவன் இன்றைக்கும் அதை செய்ய வல்லவராக. தேவன் அதிசயமான தேவன்.
நீங்க உங்களுக்கு ஏற்படுகிற இந்த காரியங்களை கண்டு நீங்க பதற வேணாம். நீங்க கிறிஸ்துவண்டை நீங்க ஓடிவார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது திஷ்டாங்கமாக எல்லாமே நிழலாட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு பிசாசானவன் மணவாட்டியை கண்டு அஞ்சிரவனாயிருக்கிறான். அதனாலே அவன் பலவீனமான பாண்டங்களை பலவீனமான காரியங்களை கொண்டு எவ்வளவு அம்பை எய்யலுமோ அவ்வளோ மெய்வான். ஆனா உங்களை விழுத்தாட்ட முடியாது. ஏனென்றா நீங்க சோர்ந்து போவீங்க, பலவீனம் அடைவீங்க, நீங்க நிதானம் இழப்பீங்க. ஆனாலும் அவனால் விழுத்தாட்டல. ஏனென்றா முழு ரகசியம் உங்களுக்கு தெரியும். ஆமே. அதனாலதான் செய்தியானது நீங்க விழுந்து போகாதபடி தேவன் இந்த நாளிலே மகத்தான ஒரு வெளிப்பாட்டை இந்த நாளிலே அங்கே கொடுத்தார். எல்லா காரியங்கள் இழக்கப்பட்டு இருந்தாலும் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க வனாந்தரம் போல நீங்க ஓடி போகலாம், ஒண்ணுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வரலாம். நீங்க மற்ற வார்த்தை நிமித்தம் பல காரியத்தில் உங்களுக்கு சோதனை வரலாம். ஆனா நீங்க காத்திருக்கிற வேளையில தேவன் உங்களை பார்த்து கொண்டிருப்பார். ஆமென். அதான் மெல்லிய சத்தமா இருக்கு. பாருங்க, எல்லாமே கடந்து போனது, காற்று கடந்து போனது, பூமி ஆட்சி அங்கே உண்டாயினது, நெருப்பு வந்தது. ஆனா அங்க தேவன் இல்லையா? ஆமே. அதனால நீங்க மகத்தான பகட்டுகளை கண்டு நம்ப வேண்டாம். இந்த உலகத்தில் ஏற்படுற காரியங்களை கண்டு நம்ப வேண்டாம். உலகத்தில் அற்புத அடையாளங்கள், கண்ணீர் வடிதல், ரத்தம் வடிதல், இதை கண்டு தேவன் இங்கே இல்லைன்னு நினைத்து விட வேணாம். தேவன் அங்கு எலியாவோடு இருந்த தேவன் இந்த நாளிலே எங்களோடு இருக்கிறார். ஆமே. ஏனென்றால் தேவன் வார்த்தையில் தான் இருக்கிற தேவனாய். அதனாலதான் இன்னைக்கு எல்லாமே அங்கே பார்க்க அவன் பார்த்தா அங்கே இருப்பேரா, அங்கே இங்க நெருப்ப பார்த்தான் அங்கே இருப்பேரா? இல்லை. ஏனண்டா அதுதான் தீர்க்கதரிசி அங்கே ஏமாந்து போனான். ஆனா தேவன் மெல்லிய சத்தத்திலே அங்கே வந்தான். அதே போலதான் சாமுவேலும் ஏமாந்து போனான். அவன் என்ன செய்தான்? ஈசாயிட புத்திரர்கள் வர்ற வேளையில ஒவ்வொரு மனிதன் அவருக்கு இவன் தான் இருக்கணும் என்று அவன் எண்ணினான். ஏன்னா கட்ஸோடு அங்கே அங்கே உயர்ந்த மனிதனாய் அங்கே பலசாலியோடு வரக்குள்ள அவன் நினைத்தா எழுந்து 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 பார்த்தான். கடைசியா எலும்பு இயலாம இருந்து வேற யாருமே இல்லையா? ஏன்னா தகப்பன் கூட நினைக்க அவன் சொல்றான், இன்னொருவன் இருக்கிறான், அவன் சிவந்த மேனி உடையவன், அவன் சிறு பையனாய் அவனை அழைத்து வா. அவன் வருகிற வேளையில இவன் உட்கார்ந்து இருக்கிறான். தேவன் சொன்னான், அவன் தான் அந்த ஆளு. அதுக்கு பிற்பாடுதான் இவன் எழுந்திருக்கு. ஆனா மற்றவர்களை கண்டு அவன் என்ன செய்வான்? எழுந்து எழுந்து இவனாதான் இருக்கும் என்று பார்த்தான். ஆனா அங்கே இல்லை. ஏனென்றால் தேவனுடைய வழிகள் வினோதமானவைகள். அதனாலதான் இன்றைக்கு தேவ மனிதர்களை தேவ ஜனங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனால் உண்மையான மணவாட்டி தன்னுடைய அடுத்த சரீரத்தை அவள் கண்டுகொள்வாள். ஏனென்றால் அவள் தேவனுடைய சரீரத்தின் பாகமாய் இருக்கிறாள். ஆமென். அதனாலதான் அங்கே எல்லாமே எலியா பார்த்தான், அங்கே இல்லை. தேவன் மெல்லிய சத்தத்திலே அங்கே இருந்தான். ஏனென்றால் சொன்னா, நீ எழுந்து கர்வேல் பர்வதத்துக்கு அங்கே கடந்து போ. ஏனென்றா அங்கே உனக்கு பரீட்சை இருக்கு. ஏனென்றால் தேவன் அந்த நிலைக்கு ஒவ்வொரு மனிதனும் வருகிற வேளையில தேவன் ஒரு வழியை அவர் உண்டாக்குறார். அதனால தேவனுடைய வழியில வர்ற வேளையில காரியங்கள் பல வரலாம். ஆனா நீங்க தேவனுக்கு காத்திருங்க. திகழ்வா காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைய முடியும். நீங்க காத்திருந்தா தேவனுடைய வார்த்தை கிரிய செய்யறதை உங்களால் காண முடியும். ஆனா பிசாசு அதுக்கு அங்கே காரியத்தை வைத்திருக்க மாட்டோம், உங்களுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வரும். ஏனென்றா நீங்க காத்திருக்கிற வேளையில வழிகள் மாறுபடும். ஒரு வேளை வியாதிக்கு நீங்க காத்திருந்தா அது பெருகிற மாதிரி இருக்கு, அல்லது நீங்க வேறொரு நோக்கத்துக்கோ அல்லது தொழிலுக்கோ அல்லது பல காரியங்களுக்கோ நீங்க காத்திருக்கிற வேளையில அது இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா நீங்க காத்திருந்தா தேவன் அதை தருவா. ஏனென்றா யார் விசுவாசிப்பான் என்பதை தேவன் அறிந்திருக்கும். அதனாலதான் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து தேவன் இந்த பூமியில இருந்தார், எல்லாரையும் உயிர்ப்பிக்க முடிஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் அவரோட காலத்துல செத்து போனான், ஆனா எல்லாரையும் உயிர்ப்பித்தார். யார் விசுவாசிச்சானோ, எந்த ஸ்திரீ விசுவாசத்தோடு தேவன் அண்டையில கொண்டு வந்தாலும் அவர்கள் தான் சுகமானார்கள். தீர்க்கதரிசி அதே மகத்தான ஊழியம் உடையவராய் தேவனுடைய மனுஷகுமாருடைய ஊழியம் அங்கே வெளிப்பட்ட நாட்கள்ல எத்தனையோ பேர் மரித்தான். எத்தனையோ பேருக்கு அங்கே ஃப்ளைட் புக் பண்ணி அவரை அங்கே கொண்டு போக அங்கே காத்திருந்தார். 7-8 நாட்களாக அங்கே அவர்கள் காத்திருக்க தயாராயிருந்தார். தேவன் சொன்னார் அது முடியாது. ஆனா சில பேரை தேவன் அங்கே மரித்தவர்களே தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே உயிரோடு எழுப்பின தேவன்.
இப்போ நான் என்னத்தை இங்கே நான் கூற விரும்புகிறேன்டா, தேவன் எல்லாருக்கும் அவர் செய்கிற தேவன். எத்தனை பேர் மறிக்கலாம், நீங்க நினைக்கலாம் இந்த மகத்தான காரியம் ஏன் சம்பவிக்கவில்லை, வேதம் சொல்லுகிறது நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று. ஆனால் எல்லாமே அங்கே நடைபெறாது, விசுவாசித்தாதான் அது நடைபெறும். அப்படியான ஒரு சூழ்நிலையால் அப்படியான அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்படியான ஒவ்வொரு மனிதர்கள் அங்கே இருக்கிற வேளையில தான் தேவனால் சுகப்படுத்த முடியும். அதனால்தான் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள்ல அங்கே அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் அங்கே குறியின மனிதர்கள் மரித்தவர்கள் உயிரோடு எடுக்கப்பட்டார்கள். இதை விட அவர் உலகத்துக்கே அங்கே ஒரு சுகமளித்தலை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. எல்லாருடைய பேரும் அங்கே வேதத்தில் எழுதப்படு. தீர்க்கதரிசியுடைய நாட்கள் எத்தனையோ பிரயாணம் பண்ணி வந்தான், எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனா விசுவாசிச்சவங்களை தேவன் அங்கே பேர் சொல்லி அழைத்தார். ஆமென். தீர்க்கதரிசி அவர் என்ன சொன்னா, ஒவ்வொரு மனிதனை பேர் சொல்லி அழைத்தார். நீ இங்க இருந்து வர்ற உன் அட்ரஸ் என்ன, நீ எந்த உடுப்பு எங்க வச்சிருக்கிறா, எல்லாமே அங்கே அறிவிக்கப்பட்டது. ஏனென்றா அங்கே உண்மையான அந்த இருதயம், நொறுங்குண்ட இருதயம் தேவனை நோக்கிற வேளையில அந்த இருதயத்தை தேவன் அந்த மனிதனுக்கு அங்கே காண்பித்தார். அதனாலதான் நீங்க இந்த நாளில அதை சிந்திக்க வேண்டியவளா இருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய வழியில நீங்க வர வேண்டும். நீங்க வழியில வராம தேவனுக்கு அங்கே ஒரு காரியத்தையும் அங்கே செய்ய முடியாது. தேவன் ஒரு வழியை அவர் வைத்திருக்கிறார். அந்த வழியில தான் நீங்க தேவனை கண்டுகொள்ள முடியும். ஏனென்றா நீங்க தேவனை அப்போதுதான் விசுவாசிக்கும். ஏன்னா தேவன் தான் அந்த வார்த்தையில் அங்க வைத்திருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு காரியங்களும் வார்த்தை கூட அங்கே வர வேண்டும். அதனாலதான் அங்கே எலியா அந்த நிலையில இருந்த வேளையிலும் தேவன் அதை கண்டார். ஏனென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்காக அங்கே நின்றான். நாமே அதே போல நீங்க தேவனுடைய வார்த்தைக்காக நிக்கிற வேளையில தேவன் காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். பாருங்க, எல்லா சத்தங்களும் கடந்து இன்னைக்கு ஸ்தாபனங்கள், இன்னைக்கு சிலையில பாத்தீங்கன்னா, பத்திரையில பாத்தீங்கன்னா அங்க கண்ணீர் வடிது, இங்க ரத்தம் வடிது, எல்லாமே ஒரு புது. இன்னைக்கு அதை பார்த்து இன்னைக்கு ஜனங்கள் ஓடுறான். ஆனா அங்க இல்ல தேவன். ஆமே. அதான் சொல்றார், ஓர்வல் ராபர்ட்ஸுடைய நாட்கள், பில்லிகிராமுடைய நாட்கள், அங்கே அவருடைய தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல பல லட்சமான ஜனங்கள் அங்கே தீர்க்கதரிசியுடைய ஊழியம் மங்கும்படியாக அங்கே எழுப்பப்பட்டது. ஏனென்றா பிசாசு ஒரு காரியம் ஏற்படுற, அவனும் ஒரு காரியத்தை ஏற்படுத்துவான். அது சோதோமுக்கு ஒரு அடையாளமா இருந்தபடினால் வேதம் என்ன சொல்றது, சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்பட. அங்கே சோதோமுக்கு என்ன நடந்தது, அங்கே ஆபிரகாமோடு தேவன் அங்கே நிக்கிற வேளையிலே சோதோமுக்கு 2 தூதர்கள் போனார். ஆனா அந்த போன தூதர்கள் என்னத்தை பிரசங்கிச்சாங்க, வெளியே வாங்க தேவன் பூமியை, அவங்களும் நல்லதுதான் அறிவிச்சாங்க. ஆனா அது என்ன செய்யப்பட்டது, அழிக்கப்பட்டது, ஜனங்களை குருடாக்கப்பட்டது. ஆனா ஆபிரகாமோடு தேவன் அங்கே நடந்தார். ஆமென். பாருங்க, அதே காரியமானது அங்கே பகட்டான காரியம் அங்கே சம்பவித்தது. அநேக அற்புதங்கள் நடந்தது. பெரும் திரளான கூட்டங்கள் அங்கே கடந்து போனா சொன்னா தேவன் அங்கே இல்லை. ஏனென்றா தேவன் இங்கே இருக்கிறார். ஆமென். ஏண்டா எலியாவோடு தேவன் அங்கே நடந்தார். அன்றைக்கு எலியாவோடு நடந்த தேவன் அதே போல இந்த கடைசி நாட்களிலும் அதே எலியாவோடு தேவன் நடந்தவராய். ஆனா உலகம் அங்கே பகட்டை கண்டு, இன்னைக்கு ஸ்தாபனங்கள் அதை தான் காண்கிறது. பெரிய பெரிய காரியங்களையும் கட்டிடங்களையும். ஆனா தேவன் அங்கே இருக்க முடியாது. தேவன் தம்முடைய ஜனத்தோடு, உபத்திரப்படுற ஜனத்தோடு, மரணத்துக்கு கட்டப்பட்டிருக்க ஜனத்தோடு அவர் நடந்து செல்ற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஏனென்றா தேவன் தன்னுடைய ஜனங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் வேதம் அந்த வண்ணமாக அங்கே போதிக்கிறதை நாங்க பார்க்கிறோம். வேதம் அங்கே ராபோஜனத்துல நீங்க வந்திருக்கிற நீங்க பகட்டான காரியங்கள் எதுவுமே அங்கே தேவனிடத்திலே உங்களை வழி நடத்த முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் தேவனை உங்களை சந்திக்க வைக்க தக்கதாயிருக்கிறது. ஆமென். நாங்கள் 1 கொரிந்தியர் 10க்கு திருப்போம். வாசிச்சதுக்கு முன்னுக்கு இருந்து வாசி. பாருங்க, அதான் சொல்ற, மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன்
உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாகவும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆமென். தேவன் ஒரு வழியை அவர் வைத்தார். எலியாவுக்கு தேவன் ஒரு வழியை அவர் வைத்தார். அதே போல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு வழியை உண்டாக்குறது. ஆனா நாங்க காத்திருக்கணும். தீகர் சதான் சொல்ல நீங்க காத்திருக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். பாருங்க, நான் தீகர் வாசிக்கிறேன். 66வது பந்தியில் அவர் சொல்றா பாருங்க, சூரச்செடியின் கீழ் வருகிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். இல்லை என்றால் அவன் சின்ன பின்னமாகி விடுவான். அவருடைய ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாமல் அங்கு அந்த செடியின் கீழ் படுத்து கொண்டிருப்பானே. ஆனால் அப்பொழுது அவர் அதை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அவர் தன்னுடைய கட்டளையை நிறைவேற்றியுள்ளார். எலியாவோ நான் மரிக்கட்டும் என்றான். 67வது பந்தி, நான் பிரசங்கித்து மன்றாடி சம்மதித்து செய்த பின்னர் தேவதூதன் கூட்டத்திற்குடாக அசைவாடி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறதை கண்டும் மிகவும் களிப்புற்றவனாய் காணப்பட்டு கூட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகும் நானும் அது போன்ற அந்த உணர்வுகளை உடையவனாயிருந்திருக்கிறேன். அப்பொழுது நான் வெளியே வந்து ஒரு காரில் அமர்ந்திருக்கும் போது அவர்களோ அது மனோத்துவம் சாஸ்திரமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, அது ஒன்றுமே இல்லை, அதற்கு ஒன்றுமே கிடையாது, அவை யாவும் அர்த்தமற்றவைகள் என்று கூறுவதை கேட்டு அழுவேன். அப்பொழுது நான் அந்த சூரச்செடியின் கீழ் ஊர்ந்து செல்லுகிறேன். பின்னர் நான் கர்த்தாவே, நீர் ஏன் என்னை அதை செய்யும்படி அனுமதித்தீர்? என்ன செய்யப்பட முடியும் என்று சிந்தித்து பார்க்கிறேன். ஆனால் நாம் யாவரும் அந்த அனுபவங்களை அடைந்துள்ளோம். ஆமென். அதை என்ன சொல்றாண்டா, அந்த நிலைக்கு நாங்க வரவும். நாங்க ஒருவேளை நாங்க ஒரு செய்தியை கொடுப்போம், அல்லது நீங்க உங்களோட குடும்பத்துக்கு ஒரு காரியத்தை நீங்க சொல்வீங்க. ஆனா அவங்க அதுக்கு விரோதமா சிந்திக்கிற வேளையில உங்களுக்கு அந்த நிலை வரும். ஆனா நீங்க காத்திருக்கணும். ஏனென்றா தேவன் அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவராயிருக்கு. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் அந்த அனுபவத்துக்கூடாக வரும், அந்த நிலைக்கூடாக வரவும். நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்க பிரசங்கிக்க வேண்டும், செய்தியை மற்றவனுக்கு விசுவாசத்தோடு நீங்க சொல்ல வேண்டும். ஆனா அந்த அனுபவங்கள் அங்கே வரும். ஆமென். இதை சற்று அறிந்து கொள்ளுங்கள், அவர் அதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், ஆகையால் அவர் இறங்கி வருகிறார். ஆமென். அவர் தம்முடைய ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது என்பதை அறிந்திருக்கிறார். ஆகையால் அவர் சற்று நேரம் அவனை உறங்க வைக்கிறார். அவன் அங்கே படுத்து கொண்டிருக்கையில் அவன் பலமடைய காத்து கொண்டிருந்தார். இல்லை என்றால் அவன் மரிக்கும்படி ஜெபித்து கொண்டிருப்பான். ஆமென். அவன் முழிச்சிருந்து அவன் என்ன சொல்ல, ஆண்டவரே நான் மறிக்க, அதால அவர் படுவேண்டு விட்டுட்டு. ஆமென். கர்த்தாவே, என் பிதாக்கள் எனக்கு முன்னே மரித்து போயினர், எனவே இப்பொழுது என் ஜீவனையும் எடுத்துக்கொள்ளும். நான் போதுமானவற்றை செய்துவிட்டேன், நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன். ஆனால் அங்கே இன்னும் செய்யப்பட வேண்டிய வேலை இருந்தது. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியினூடாக இருக்கவில்லை, ஆனால் அவருக்கு இன்னும் வேலை இருந்தது. நாம் எவ்வளவுதான் கதறினாலும் இதையும் அதையும் அல்லது மற்றதை சிந்தித்தாலும் கவலை இல்லை. தேவன் நம்மோடு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரையில் ஒன்றுமே நம்மை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென். எந்த காரியமா இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் செய்ய வேண்டிய காரியம் அங்கே இருக்க மாட்டோம். அதே போல தேவன் ஒரு நோக்கத்துக்காக உங்களை உண்டாக்கி இருந்தா அந்த காரியத்தை எந்த காரியத்தினாலும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியும். அதனாலதான் தேவன் என்ன செய்றார், ஒவ்வொரு காரியத்துக்கூடாக அங்கே அனுபவம். தேவன் அந்த அனுபவத்துக்கூடாக தம்முடைய ஜனத்தை அவர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிற தேவனாயிருக்கு. அந்த எலியாவை நடத்தின தேவன் இந்த நாட்களிலே தம்முடைய மனவாட்டிக்கு ஒரு பாதையை வைத்திருக்கு. அதனால்தான் சொல்றார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏனென்றா இதுதான் காரியமாய் உங்களுக்கு அடிமேல் அடி விழும். ஒவ்வொரு காரியங்கள் என்ன செய்யும், சம்பவித்துட்டே இருக்கு.
அதான் தங்கத்தை என்ன செய்யும், அடிச்சுட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய முகம் அங்கே தெரிய மட்டும் அவன் அடித்தே ஆகவன். அதே போல நீங்க அந்த நிலைக்கு சோதிக்கப்பட்டு நீங்க தேவனுடைய அங்கே முகம் உங்கள் மீது பிரகாசிக்க மட்டும் அங்கே அடி விழுந்து கொண்டே தான் இருக்கு. ஆனா நீங்க தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நெருங்க. ஏனென்றா தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் காண்கிற தேவனாயிருக்கு. இந்த நாளில தேவன் அதை காண்கிற தேவனாயிருக்கு. அதனால இன்னைக்கு ராபோஜனத்துக்கு வந்த நாங்க அதை சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றா தேவனுடைய அப்பமானது தேவனுடைய வார்த்தை ஆயிருக்கிறது. இன்னைக்கு இந்த மாமிசமான அப்பம் எங்களுக்கு ஜீவனை தர முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது எங்களுக்கு ஜீவனை குடிக்க முடியும். ஏனென்றால் அதான் அவர் சொன்னார், இதை புசிக்கிறவன் மரித்தாலும் அங்கே பிழைப்பான். இன்னைக்கு சாபனம் என்ன சொல்லும், இந்த அப்பத்தை எடுத்து அவங்க சொல்றான், இதை புசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். அவங்க அந்த அப்பத்தில் தேவன் இருக்கிறாருன்னு நம்புறாங்க. ஆனா தேவன் அப்பத்தில் இல்லை, தேவன் வார்த்தையில தான் இருப்பார். அதனாலதான் அவங்க என்ன செய்றாங்க, அதை ஒரு சடங்காக செய்கிறார். அதுக்காக அவங்க என்ன செய்றாங்க, அந்த காரியங்களை அது பரிசுத்தமாக எண்ணி அவர்கள் அதுக்கு தங்களை தாழ்த்தி அங்கே எடுக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி உங்களை ஆராய்ந்து எடுக்கிற வேளையில அங்கே ஜீவன் உண்டாகும். ஏனண்டா தேவன் அதில் தான் ஜீவன் அங்க வைத்திருந்தார். அந்த அன்றைக்கு அதை புசித்தவங்க அந்த பலத்தோடு நடந்தாங்க. ஆனா இன்றைக்கு வார்த்தையை புசிக்கிறவர்கள் இதை விசுவாசத்தோடு அங்கே நடப்பிக்கிற வேளையிலே தேவன் பல காரியங்களை அவர் செய்கிற தேவன். அதனாலதான் கொரிந்தியருக்கு அங்கே பவுல் ராபோஜனத்தை பற்றி அவன் பிரசங்கிக்கிற வேளையில் அவன் சொல்றான், உங்களை சோதித்து நிதானித்து அறிந்து கொள்ளும். அதுக்கு முன்பு ஏனென்றா கொரிந்து சபை பார்க்கிற வேளையில அது ஒரு பல வினோதமான சடங்குகளை கொண்ட ஒரு குழந்தைத்தனமான ஒரு சபையாயிருந்து நீங்க வாசிக்கிற வேளையில் அறிந்து கொள்ளலாம். ஏனென்றா பல அவங்க காரியங்களை உடையவங்களா இருந்தா. அதனாலதான் பவுல் கொரிந்து சபையை சீர்படுத்தினதை உங்களை பார்க்க முன்னுக்கு அவங்க நடைமுறை, நான் ஒருவன் அந்நிய பாசை உடையவனாயிருக்கேன், நான் தீர்க்கதரிசன உடையவனாயிருக்கேன், நான் அந்த வரத்தை உடையவனாயிருக்கேன் பலர் அங்கே இருக்கிறாங்க. அவன் சொன்னான், அன்பில்லாட்டி ஒன்றுமே இல்லைன்னு. ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை நீங்க அவன் சீர்படுத்துறத பார்க்க 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கிறவர்கள் அவன் சொல்றான், இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்கள் அதிகமானவிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, அதனால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். என்ன சொல்றான், ஏனென்றால் அந்த சடங்கு அந்த சபையில இருந்தது. அவன் சொன்னான், நீங்க ராபோஜனத்துக்கு வர்றீங்க, அது சரி. அன்றைக்கும் அதே வண்ணமாக அவங்க என்ன சொன்னாங்க, மோசைக்குள்ளாக இருந்தாங்க, மோசைக்குள்ளாகவும் வனாந்திரத்துல ஞானஸ்தானம் பட்டாங்க. மோசே ராபோஜனத்தை புசித்தது போல அவங்களும் அங்க புசித்தாங்க, ஒரே ஞான தண்ணீரை குடித்தாங்க, ஒரே வானத்தில் இறங்கின அப்பத்தை அவங்க புசித்தாங்க. அதான் சொல்லி அவிசுவாசியும் விசுவாசியும் ஒன்றா இணைந்து புசித்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சா, அவர்கள் மரித்து போனார். ஆனா அவங்க எதை, மோசை புசிச்சது தான் அவங்களும் புசிச்சான், மோசை குடிச்ச தண்ணீரை தான் அவங்களும் குடிச்சான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுண்டா, அவங்க மரித்து போனான். அதே போலதான் இன்னைக்கு அநேக மனிதர்கள் அநேக ஜனங்கள் அந்த வண்ணமாய் சிந்திக்கிறான். இந்த செய்தி ஜீவனை கொடுக்க முடியும், நாங்களும் அதே தீர்க்கதரிசியை நாங்கள் பின்பற்றுவோம், அதே காரியத்தை விசுவாசிக்கிறோம், அதே வண்ணமாக நாங்கள் நடக்கிறோம். ஆனா வேதம் சொல்கிறது, தேவன் அந்த வண்ணமாக எப்படி அவர்களோடு பிரியமாய் இராதது போல இந்த நாட்களிலும் அதே வண்ணமாய் இருக்கிறார். ஏனென்றால் வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கும். வார்த்தை வருகிற வேளையில் அவிசுவாசங்கள் அங்கே நீக்கப்படும், பாவங்கள் அங்கே நீக்கப்படும். அதான் வேதம் சொல்லி, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திஷ்டாங்கமாயிருக்கிறது. இவைகள் நமக்கு எப்படி இருக்கா, திஷ்டாங்கமாய். அவங்க இச்சித்தது போல அவங்களும் ஒரே தீர்க்கதரிசி கூட அவங்களுக்கும் என்ன நடந்துச்சு, ஒரே மேகஸ்தம்பம் நடந்து, ஒரே அக்கினி ஸ்தம்பம்.
ஒரே அற்புதத்தை கண்ணால கண்டான், ஒரே தீக்கர்சிக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்டான். அதே போல நாங்களும் அந்த தீக்கர்சியோட வழிநடத்தல் ஞானஸ்தானம் தீக்கர்சிக்குள்ளாக தான் வந்து, அவர் வந்த பிறகுதான் மறைக்கப்பட்டிருந்தது வெளியே வந்தது. அப்போஸ்தலர் காலத்துல பவுல் கொண்டு வந்தான், குறுகிய காலத்துக்கு அது ஓடப்பட்டது. அதுக்கு கிபி நான் நினைக்கிறேன் 375 பிறகு அது என்ன செய்யப்பட்டது, இல்லாமக்கப்பட்டது. ஆனா மீண்டும் தீர்க்கதரிசிக்குள்ளாக வந்து அதே போல வேதம் மோசைக்குள்ளாக அவங்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான். அங்கே மோசைக்குள்ளாக மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் அங்கே வழி நடத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, மரித்து போனான். ஏனென்றா அவங்க விசுவாசிக்கவில்லை. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு அநேகர் அந்த வண்ணமாய் விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறீங்க. நீங்க விசுவாசிக்கணும். ஏனென்றா கிறிஸ்து அங்கே எப்படி தேவன் கிறிஸ்துக்குள் இருந்தது போல, அதே போல பழைய ஏற்பாடுல தேவன் மோசைக்குள்ளாக அங்கே இருந்தான். அதனால தான் அவர் சொல்ற, நான் என்ன உன்னை அங்கே தீர்க்கதரிசிக்கு உன்னை தேவன் ஆக்கிறேன். ஆரோனுக்கு தேவன் யார் ஆக்கினேன், அவனை தேவன் ஆக்கினேன். மோசே அவன் உனக்கு தீர்க்கதரிசி ஆயிரும். ஏனென்றா அந்த வண்ணமான ஒரு மகிமையை தேவன் மோசை கொடுத்தார். ஏண்டா தேவன் மோசைக்குள்ளாக இருந்து தேவன் தன்னை அங்கே வெளிப்படுத்தினார். ஆமென். அதே போலதான் இந்த கடைசி நாட்கள்ல 3ஆம் யாத்திரையில தேவன் அதே வண்ணமாக மனுஷகுமாண்ட ஊழியம் பிரண்ணாமுக்குள்ளாக தேவன் அங்கே வெளிப்படுத்தினார். அதே தேவன் அங்கே பிரண்ணாமுக்குள் இருந்து தன்னை அங்கே வெளிப்படுத்தினார். பிரண்ணாம் தேவன் அல்ல, பிரண்ணாமுக்குள் இருந்து தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். அது ஊழியம் அங்கே நடந்தது. ஏனென்றா தேவன் செய்ய வேண்டிய காரியம் அங்கே இருந்தது. ஆமென். பாருங்க, ஜனங்கள் புசித்து அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி இவைகள் நமக்கு சிஷ்டாங்கமாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள் என்று எழுதியிருக்கப்படி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாத இருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாது இருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலில் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவையெல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கு. அதான் பவுல் சொல்றான், அது அவங்களுக்கு நடந்தது, இது இந்த காலத்துல எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக்கிறவன் என்று தான் 13ஆம் வசனம் நாங்கள் வாசித்தோம். மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனை எல்லாம் வேறொரு சோதனை தேவன் உங்களுக்கு கொண்டு வரவே. ஆமென். அதனாலே இந்த ராப்போஜன வேளையில் வந்திருக்கிற நாங்கள் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்க போகிறேன். இருபத்தி 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென்.
இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமென். என்னத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். தார்மையான நேரத்திலே நாங்கள் காத்திருக்க போகிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களோடு அங்கே பேசினார். இந்த நாளிலே எலியாவுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையும் சூரச்செடியின் அனுபவத்தை கொண்டு நாங்கள் பார்த்தோம். அந்த நாளிலே அவன் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டுபட்ட மனிதன் அந்த சூரச்செடியின் அனுபவத்துக்கு வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த தீர்க்கதரிசியோடு அங்கே தேவன் நடந்தார். அதே போல் இந்த காலத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் நடந்து போகிற வேளையிலே அந்த அனுபவமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை வரலாம். ஆனாலும் நீங்க வார்த்தையின் பக்கம் காத்திருக்க வேண்டும். நீங்க வார்த்தைக்காக அங்கே காத்திருந்து நீங்க தேவனுக்கான ஒரு நிலையிலே இருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக அன்றைக்கு தேவன் அந்த எலியாவுக்கு அந்த நிலையிலிருந்து எடுத்து தேவன் ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது போல இந்த நாளிலும் அந்த நிலைக்கு எங்களை கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். ஆமென். அதனால் இந்த வேளையிலே உங்களை சோதிக்கும்படியான ஒரு வேலையாயிருக்கிறது. வேதம் சொல்கிறது, உங்களை சோதித்து பார்த்து இந்த பாத்திரத்திலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். அது எப்படி நீங்க ஆராய்ந்து நீங்க பார்க்கிறது அல்ல, நீங்கள் வார்த்தையை கொண்டு உங்களை சோதித்து பார்ப்பது. ஏனென்றால் பாவமானது அவிசுவாசமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஒரு ஜனம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு அதை போதிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறாமல் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அப்படியானால் நீங்கள் இந்த ராப்போஜனத்திலே வந்த நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் வார்த்தையை முழுவதுமாக விசுவாசித்து நீங்கள் ஆவியின் ரூபத்தை அங்கே ஏற்றுக்கொள்கிற வேளையில், நீங்கள் அதை பெற்றுக்கொள்கிற வேளையில் தான் இந்த அப்பமானது உங்களுக்கு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு அப்பமாயிருக்கும். இல்லாவிட்டால் அது ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருவதாயிருக்கிறது. அதனால் தான் தீர்க்கதரிசி இந்த ராப்போஜன வேளையிலே நீங்கள் சூரச்செடியின் கீழ் அமர்ந்திருந்து நீங்க அந்த நிலையில் இருந்து தேவன் உங்களுக்கு அங்கே வெளிப்பட மட்டும், தேவன் அந்த மெல்லிய சத்தத்திலே பேச மட்டும் நீங்கள் சூரச்செடியிலே படுத்திருங்கள் என்று. இல்லாமல் நீங்கள் இந்த நிலைக்கு அங்கே வர வேண்டாம். நீங்கள் சரியான நிலையிலே இல்லாமல் அந்த தேவனுடைய பந்தியை நீங்கள் ஆசரிக்க வேண்டாம். எலியாவோடு தேவன் அங்கே அவன் படுத்திருந்த வேளையிலே அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டவுடனே அவன் எழுந்து அங்கே குகைக்கு போனதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் அங்கே அவனுக்கு வைத்த அந்த பணியை தேவன் அங்கே காண்பித்தவராயிருக்கிறார். ஆமென். அதே போல இந்த நாளிலே இந்த ராப்போஜனத்துக்கு வந்திருக்க நீங்கள் தேவன் உங்களோடு பேசியிருந்தால், தேவன் வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசியிருந்தால், நீங்கள் அந்த நிலைக்கு நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் விசுவாசத்தோடு அதை பெறலாம். அல்லது நீங்கள் அந்த அனுபவத்திலே நீங்கள் இன்னுமே இல்லை என்றால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் இன்னும் சரியாகவில்லை என்றால், இந்த நேரத்திலே நீங்கள் அதற்காக நீங்கள் செபியுங்கள். அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வர மட்டும் நீங்கள் அதை பெற வேண்டாம். ஏனென்றால் இது சோதித்து பார்த்து, தன்னை தானே சோதித்து பார்த்து இந்த பாத்திரத்திலே அவன் பங்கு பெற வேண்டியவனாயிருக்கிறான். நீங்கள் அந்த நிலையிலே வராமல் நீங்கள் பெறுவீர்களானால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியே அவன் போஜனம் பானம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அதனால் இந்த வேளையிலே பாடல் பாடுகிற வேளையிலே நீங்கள் உங்களை சோதித்து பாருங்கள். ஆமென். கர்த்தாவே
உலகம் உன்னையொதுக்கி
உண்டு. பதறாதே மனமே, மறந்ததை நினைத்து கண்ணீர் வடிகின்றாயோ, கடந்ததை நினைத்து கண்ணீர் வடிகின்றாயோ, நடந்ததை யாம் நன்மைக்கே. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி நன்றி சொல்லு. ஆமென். நடந்ததை யாம் நன்மைக்கே. நன்றி நன்றி சொல்லு. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, இயேசுவென்று. ஆமென். ஹல்லேலூயா. மறவாதே மனமே, வருங்கால பயங்கள் எல்லாம் வாழ்ந்தோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாழ்ந்தோ அனுதினமும். அருளாக இயேசுவை ஆமென். அனைத்தையும் பொறுத்து விடு. ஆமென். அருளாக இயேசுவிடம் அனைத்தையும் பொறுத்து விடு. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, இயேசுவென்று. பதறாதே மனமே, நண்பன் கைவிட்டானோ, நம்பியோ எதிர்த்தனரோ. நண்பன் கைவிட்டானோ, நம்பியோ எதிர்த்தனரோ. ஆமென். நடந்திடு. ஆமென். ஆமென். கைவிடானம் தேவனின் நடந்திடு. போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, இயேசுவென்று. கதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, இயேசுவென்று. பதறாதே மனமே. சொல்லி இந்த நாளுக்காகவும் இம்மட்டு நேரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின அந்த கிருபைக்காகவும் இந்த ராபோஜன பந்தி கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காகவும் எல்லா தடைகளையும் நீக்கி தேவனங்களோடு இம்மட்டு நேரம் எங்களை வழிநடத்தின அந்த கிருபைக்காகவும் ஒரு விஷயம் அந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, சோதரம் சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இம்மட்டு நேரங்களோடு நிற்கூட இருந்து ஆண்டவரே நம்முடைய மேலான அந்த கிருபைக்காக தயவுக்காக மது சோதரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மது சோதரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நன்றி கர்த்தாவே, சோதரம் சோதரம் சோதரம்
இயேசு. நாங்கள் ஒரு நிமிஷம் எங்கள் தலைகளை தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமை ஆனந்த ராத்திரி வேளைக்காக தகப்பனங்களை தாழ்த்துறோம். உம்முடைய கிருபையினாலே மற்றும் நேரங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் மகிழ்ந்து அதை கேட்டு அதை ருசித்து ஆண்டவரே அந்த வேகத்தோடு அந்த ஆசீர்வாதத்தோடு இந்த நேரத்திலே உம்முடைய மாமிச ஆண்டவரே அடையாளமாயிருக்கிற ஆண்டவரே இந்த அப்பத்தை நாங்கள் புசிக்கும்படியாக இந்த திராட்சை ரசத்தை அடையாளமாயிருக்கிற இந்த திராட்சை ரசத்தை பருகும்படியாக நீர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் வெளிப்பாட்டின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்கள் அப்பமாயிருக்கிறபடினால் நிச்சயமாக நாங்கள் அதை புசித்து இன்றைக்கு அதை பிழைக்கும்படியாக நீர் செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, இந்த நாளிலே பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு சரீரங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிற வேளையிலே வார்த்தை நிமித்தம் பல சோதனைகள் வரும், வார்த்தை நிமித்தம் பல போராட்டங்கள் வரலாம். ஆம் கர்த்தாவே, அந்த நாளிலே எந்த வண்ணமாக நீர் கூட இருந்தீரோ அந்த நாளிலே அந்த ஜனங்கள் எப்படியாக உம்முடைய வார்த்தையை காத்து கொண்டார்களோ அதே போல் இந்த ஜனங்களும் இந்த நாளிலே அதை காத்து கொள்ளவும் அவர்களோடு நீர் கூட இருந்து வழி நடத்தும். அருமையான நேரத்திலே ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். சத்துரு வருகிற வேளையெல்லாம் உம்முடைய வார்த்தையை கொண்டு அவனை முறியடிக்க நீர் கிருபை செய்யும். இந்த நேரத்திலே தாகத்தோடும் வாஞ்சியோடும் தேவைகளோடும் ஒருவேளை வியாதிகளோடும் வந்திருந்தால் நிச்சயமாக இந்த இடத்திலே நீர் அதை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு புதிய பலத்தோடு நீர் அனுப்புவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.